2024 நம்ம பூமியை ஒரு பெரிய விண்கல் கடந்து போது கிட்டத்தட்ட 200 மீட்டர் நீளமுள்ள அந்த விண்கல் நம்ம பூமி மேலே வந்து விழுந்துச்சுன்னா அந்த விழுந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய சிட்டி கம்ப்ளீட்டாக காலி. அதனாலே அந்த விண்கல்லை சிட்டி கில்லர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 500 நாகசாக்கி ஹீரோஷிமா பாம் அளவுக்கு ஒரு எஃபெக்டை இந்த ஒரு விண்கல் கிரியேட் பண்ணும். ஆனால் இந்த விண்கலை நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்காம பூமியை கடந்து போன அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது கண்டுபிடிச்சேன்னா கண்டுபிடிக்கலன்னு ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு விண்கல் நம்ம பூமியை தாக்க வருதுன்னு சொல்லி இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிச்சோன்னா நம்மளால் அதை தடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விண்கல் குட்டியாக இருக்கிறதுனால பரவாயில்ல, நம்ம பூமியை வந்து தாக்கும்போது ஒரு சுட்டி அழிது தான். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் மற்ற உலகம் சேஃப்கார்டாக இருக்குதானே. பட் அதுவே 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் பூமி வந்து தாக்கிச்சுன்னா ஒரு கண்ட்ரி நாடையே அழிச்சிடும். அதை தாண்டி 10 கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா பிளானட் காலி, பிளானட் கில்லர்னு சொல்லுவாங்க. அதை இப்போ வரைக்குமே ஆல்மோஸ்ட் 900 விண்கற்கள் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்க அந்த விண்கற்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி விண்கற்களை தாண்டி இந்த குட்டி குட்டி விண்கற்கள் அடிக்கடி நம்ம பூமியை கடந்து போய்கிட்டே தான் இருக்கு. இது இப்போதைக்கு நம்ம பூமியை தாக்கலனாலும் ஃபியூச்சரில் தாக்குற மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துச்சுன்னா அந்த சிட்டியை நம்ம காப்பாற்றியானோம்ல, அதுக்கு என்ன முடிவு நம்ம கிட்ட இருக்கு. அதுலேயுமே முக்கியமாக 2024 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விண்கலுக்கு 2024 YR4ங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. அந்த விண்கல் 2032 வருஷம் திரும்ப பூமியை நோக்கி வரப்போகுது. பூமி மேலேயோ இல்லை பூமிக்கு பக்கத்தில் இருக்க அந்த நிலவு மேலேயோ மோதுறதுக்கு 4% சான்ஸ் இருக்கான். சான்ஸ் ஆஃப் தேர் மோதா என்ன நடக்கும், அது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை நாசா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துருவோமா. திஸ் இஸ் அன்சைன்ட் த பிளானட்டரி டிஃபென்ஸ். ஆஸ்ட்ராய்ட் டெலஸ்டெல் இம்பாக்ட் லாஸ்ட் டெல்லர் சிஸ்டம் சொல்லப்படுற ஆட்லஸ் டிசம்பர் 2024 ஒரு பெரிய விண்கல் நம்ம பூமியை கடந்து போகிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 8 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம பூமியை கடந்து போகுது. பட் ஸ்டில் அந்த பூமியை கடந்து போன அப்புறம் தான் இப்படி ஒரு விண்கல் தாண்டி போகிறதே நோட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப லேட் இந்த இயர் கண்டுபிடிக்கிற சமயத்தில் இதுக்கு 2024 YR4ங்கிற அந்த ஒரு கோட் நேம் மட்டும் ஒதுக்கப்படுது. ரொம்ப லேட்டாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இதுடைய அந்த சுற்றுவட்ட பாதை நம்ம பூமியை கடந்து போதில்லை. ஸோ விச் மீன்ஸ் ஃபியூச்சரில் இது நம்ம பூமியை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி அந்த பாதையை அனலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இதை என்இஓன்னு சொல்லுவாங்க, அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நம்ம பூமியை சுற்றி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான குட்டி குட்டி இந்த விண்கற்கள் நியர் எர்த் ஆப்ஜெக்டாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இதில் 1 கிலோமீட்டருக்கும் பெரிய விண்கற்களும் இருக்க தான் செய்யுது. அதை தொடர்ந்து ட்ராக் பண்ணி அதனால் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரலங்கிறத ஆல்ரெடி 100% கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த குட்டி விண்கற்களால் திடீர்னு பூமிக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆபத்துகள் சொல்லாமலே ஏற்படலாம். இப்போ தெரியாதனமாக கடந்து போன மாதிரி ஃபியூச்சரில் வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளால ரியாக்டே பண்ண முடியாது. ஸோ அந்த விண்கலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விண்கலோட விட்டம்ங்கிறது 60லேருந்து 200 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கலாம்ங்கிற மாதிரி என்னப்படுது, எஸ்டிமேஷன் படி தான் போடப்பட்டிருக்கு. இதோடைய சுற்றுப்பாதையை கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த விண்கல் திரும்ப 2032 வருஷம் நம்ம பூமி கிட்ட வரும். ஆனால் இந்த முறை பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வரும்போது பூமிக்கும் நிலவுக்கும் இடப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்கல் கடந்து போகிற அந்த சமயத்தில் இது பூமி மேலே மோதிடுமா மோதாதான்னு சொல்லி கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ரஃபாக ஒரு கேல்குலேஷன் போடுறாங்க. அந்த கேல்குலேஷன் படி நம்ம பூமி மேலேயோ இல்லை நிலவு மேலேயோ இந்த கல் வந்து மோதுறதுக்கு 4% சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 4% சான்ஸ். ஸோ தட்ஸ் அ சான்ஸ் இந்த கல் நம்ம பூமி மேலே வந்து விழுந்துடும். ஸோ இதுக்கு காரணம் நம்ம பூமியோட அந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி தான். பூமி ஒரு வித்தியாசமான கிராவிட்டி எஃபெக்ட்டுங்கிறத மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள்லையோ இல்லை நிலவு மேலேயோ தொடர்ந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு சின்ன சின்ன இந்த கிராவிட்டி லூப் ஹோல்ஸ் என்ன கிராவிட்டி கீ பாயிண்ட்ஸை பற்றினா ஓப்பன் பண்ணும். இந்த இடத்த அந்த ஒரு விண்கல்லோ இல்லாத ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டோ கடக்கும்போது அது பூமியோட அந்த கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டிக்குள்ள அந்த கல் வர அந்த சமயத்தில் அது பக்கத்தில் இருக்க அந்த நிலவு மேலேயோ இல்லை பூமி மேலேயோ மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும். இந்த கோன் ஆஃப் அன்சர்டனிட்டி பேஸ் பண்ணி நடத்தப்பட்ட அந்த ரிசர்ச்சில் இந்த விண்கல்லால் நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் டொரினோ ஸ்கேலில் நம்ம 3rd பொசிஷனில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு yellow பொசிஷனில் இதனால் ஆபத்து வரக்கூடுங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கேல்லே ரிப்போர்ட் ஆகியிருக்கு. அண்ட் கோன் ஆஃப் அன்சர்டனிட்டியில் ஏதாவது மாற்றம் நடந்து அது பூமியை நோக்கி திருப்பப்பட்டுச்சுன்னா லெவல் 8 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டெக்னிக்கலி இந்த ஒரு கல் ஒரு சிட்டியை தரைமட்டமாக்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே இந்த விண்கல் பற்றின ரிசர்ச்ங்கிறது இன்னும் தீவிரமாக போச்சு. ஸோ அதன்படி இந்த காம்போசிட் எடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம பூமியில் இருக்க கல் போலவே சிலிக்கா மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உள்ள போரஸாக இருக்கலாம். ஒரு திக்கான அடர்த்தியான கல்லாக இல்லாமல் உள்ள காற்று நிரப்பப்பட்ட ஒரு போரஸான கல்லாக இது இருக்கலாங்கிற மாதிரி கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பத்தாது. இன்னும் தெளிவாக சுற்றுப்பாதையை நம்ம கவனமாக கேல்குலேட் பண்ணால் மட்டும்தான் பூமி மேலே மோதாதா அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும்.
உடனே பேனிக்கை கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லி ஜேம்ஸ் வெப்பை அது பக்கம் திருப்புறாங்க. ஜேம்ஸ் வெப்போட அந்த கால்குலேஷன் படி இதோட சுற்றுப்பாதைங்கிறது தெளிவாக நோட் பண்ணப்படுது. அதோடைய வேகம் எவ்வளோ, அது எந்த பக்கம் திரும்புது, எந்த ஆங்கிளில் பூமி நோக்கி வருதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இது பூமி அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி 0.001% ஆர் லெஸ் தென் தட்டுங்கிற மாதிரி குறையுது. ஆல்மோஸ்ட் லைக் 0% இது பூமியை அட்டாக் பண்ணாதுங்கிற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து நிலவை அட்டாக் பண்ணுமா சொல்லி செக் பண்ணி பார்த்தா ஸ்டில் அதுக்கு ஒரு 4% சான்ஸ் அப்போதைக்கு இருந்துச்சுன்னா, ஆனால் தொடர்ந்து அதோட இந்த சுற்றுப்பாதையை ரிஃபைன் பண்ணி பார்க்கும்போது இந்த கல் நிலவை 21,000 கிலோமீட்டர் தாண்டி கடந்து போகும். ஸோ டெக்னிக்கலாக நிலவுக்குமே எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஸோ இந்த கல்லால் 2032 மனிதர்களுக்கோ நிலவுக்கோ அண்ட் ஆப்வியஸாக பூமிக்கோ எந்த ஒரு ஆபத்துமே கிடையாதுங்கிற மாதிரி இப்போதைக்கு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது நிலவு மேலே மோதிச்சுன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நிலவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்க உருவாக்குறதையுமே தாண்டி நிலவில் கிராவிட்டியில் மோதின வேகத்தில் மோதப்பட்ட அந்த இடத்துல இருந்து பல துகள்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கும். நம்ம நிலவில் ஒரு வித்தியாசமான கிரேட்டரை பூமியில இருந்து பார்த்துருக்க கூடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தூக்கி எறியப்பட்ட நிலவோட பொருட்கள் பூமியை சுற்றி ஒரு குட்டி ஹாலோ வளையத்தை உருவாக்கி இருக்கக்கூடும் சொல்லி எண்ணப்படுது. ஸோ அந்த வளையம் இரவுலையுமே பார்க்க தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது நிலவில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்க தான் செஞ்சுருக்கோம். ஆனால் நிலவையே அழிச்சிருக்காது. அதை நினச்சி பயப்பட தேவையில்லை. நிலவோட சுற்றுப்பாதையுமே அது மாற்றிருக்கக்கூடுன்னு சொல்லி என்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நாசா ஒரு குட்டி ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு ஒரு நிலவுக்கு செஞ்சு பார்த்துருக்காங்க. அதன்படி இதுவும் நடக்கலாம். பட் இந்த கல்லோட காம்போசிஷன் நம்மளுக்கு தெளிவாக தெரியாத சமயத்தில் அதோடைய இம்பாக்ட் ஃபோர்ஸுங்கிறதையுமே நம்மளால் உடனடியாக தெளிவாக நோட் பண்ண முடியாது. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த கோன் ஆஃப் அன்சர்னிட்டி, அது வர வேகம், அந்த சுற்றுப்பாதையெல்லாம் பேஸ் பண்ணி இதை சப்போஸ் பூமியை அட்டாக் பண்ணிச்சுன்னா அது எங்கெங்கே அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி லைனுங்கிறத வளர்த்துருக்காங்க. அதில் சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்காவை தாண்டி நார்தர்ன் இந்தியாவிலேயுமே இம்பாக்ட் நடக்கலாங்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணப்பட்டிருக்குன்னா யோசிச்சு பாருங்கள். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இந்த கல்லில் பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, நிலவுக்கு ஆபத்து கிடையாது. அப்புறம் ஏன் இதை பற்றி பேசுகிறோன்னா, இப்போதைக்கு ஒரு புது வித்தியாசமான சிஸ்டமையே இந்த ஒரு கல் கண்டுபிடிப்பை நம்மக்கிட்ட கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கேன். ஏன்னா இது திடீர்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குண்ணே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபியூச்சரில் அந்த மாதிரி நம்மளை நோக்கி ஒரு கல் வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி தடுக்க முடியும்? யூஎன் இந்த பவர்ஃபுல் உலக நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டி ஒரு வித்தியாசமான யூனியன் இல்லைனா மூலைக்குள்ளே ஒரு செப்பரேட் டீம் அமைச்சு அதன் மூலமாக இந்த டிஸ்கஷனை நடத்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ராய்ட் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டீமும் ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அட்வைசரி குரூப் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு டீமை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டை பூமியை தாக்க விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஐடியாவை சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நாசா செப்பரேட்டான ஒரு பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 முக்கியமான ஐடியாஸுங்கிறது டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கேன். ஒன்று, நம்ம அதை கண்டுக்காமல் விடுறது. ஏன்னா அது பூமி வந்து தாக்குதா இல்லையாங்கிறத நம்ம அதை முழு ரிசர்ச் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 2024 YR4 இந்த கல் பூமியை தாக்கலை. பட் அது தெரியாமல் நம்ம அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வைக்க அதுக்கு செலவு பண்ண காசு எல்லாமே அது பூமியை கடந்து போகும்போது வேஸ்ட் ஆகிடும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எதுவுமே செய்யாமல் இருக்கிறதே நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி மொதல் ஆப்ஷன் வைக்கிறாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் ஆப்வியஸாக டைரக்ட் அட்டாக் பண்ணுறது. நீங்கள் நினைக்கிறது போல் ஒரு நியூக்ளியர் மிசைலை டேரெக்டாக அந்த கல்மலை ஏவி விட்டு தூளாக சிதறடிச்சிடலான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்பேஸ் கிராவிட்டி, இந்த கல்லோட கிராவிட்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து சிதறடிக்கப்பட்ட அந்த துகள்களை திரும்ப ஒன்றா அமைச்சிடும். ஸோ நம்ம நியூக்ளியர் மிசைல் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆர் சப்போஸ் அப்படி சிதறடிக்கப்பட்ட கற்களாக இருந்தாலும் அதுவுமே குட்டி குட்டி விண்கற்களாக மாதிரி பூமி நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விண்கல் 100 விண்கலாக மாறிச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நியூக்ளியர் அட்டாக்கை தாண்டி அதோடைய பாதையை திசை திருப்புறது தான் நம்மளுடைய அட்டாக் பிளானாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாசா செஞ்சு காட்டியிருக்காங்க. டார்ட் மிஷன் சொல்லி 2021 நம்ம பூமிக்கும் நிலவுக்கு இடைப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் காட்டிலும் 15 மடங்கு தொலைவில் இருக்கக்கூடிய டிடிமாஸ்ங்கிற ஒரு விண்கல்லும் அதை சுற்றி வரக்கூடிய ஒரு குட்டி டைமாஃபஸ்ங்கிற இன்னொரு விண்கல்லையுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு அந்த நிலவோட சுற்றுப்பாதையை நம்மளால மாற்ற முடியுமாங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. டார்ட்டுங்கிற 600 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை கரெக்டாக அந்த நிலவு டைமாஃபஸ் மேலே மோத வச்சு அதோடைய அந்த சுற்றுப்பாதையை 72 செகண்ட்ஸ் வெறும் 72 செகண்ட் நம்மளால மாற்ற முடியுமா சொல்லி செக் பண்ண பார்த்துருக்காங்க. பட் நாசா எதிர்பார்த்ததை காட்டிலும் 32 நிமிஷம் அதோட சுற்றுப்பாதைங்கிறது மிக பெருசாகவே மாறி இருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அண்ட் ஆல்சோ நம்மளால ஒரு நிலவோட சுற்றுப்பாதையை செலஸ்டியல் ஆப்ஜெக்டோட அந்த பாதையை மாற்றி அமைக்க முடியுங்கிறத இது தெளிவாகவே போட்டு பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ பூமியிலிருந்து அவ்வளோ தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை நம்மளால அடிக்கவும் முடியும், அதோடைய பாதையுமே மாற்ற முடியுங்கிறத தெளிவாகவே நாசா செயல்படுத்தியே காமிச்சிருக்க. அந்த சமயத்தில் அந்த டெக்னாலஜி இப்போ இருக்கல, அதை இன்னும் எஃபெக்டிவாக மாற்றி இந்த கல்லை நம்ம பக்கம் வரவிடாமல் திசை திருப்புறது மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே அட்டாக் பிளான். அதுக்கேற்ற மாதிரி நாசா ஹேமர்னு சொல்லப்படுற இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாட்டுங்கிறது வெறும் 500 600 கிலோ எடை தான் இருக்கும். இந்த ஹேமருங்கிறது 2500 3000 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விண்கல் வரும்போது அது பக்கத்தில் ஹேமரை அனுப்பி அதோடைய பாதையை நம்மளால் மாற்ற முடியும். அண்ட் இதில் ரஷ்யா அண்ட் சைனாவுமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக 2024 YR4 இப்படி ஒரு விண்கல் நம்ம பூமியை கடந்து போச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த நொடியிலிருந்து சைனா அவங்களுக்கான அந்த பிளானட்டரி டிஃபென்ஸ் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா தனியாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல். பட்
என்னதான் இருந்தாலும் பூமியை ஒரு விண்கல் அழிக்க வருதுன்னா பூமியில் இருக்கவங்க எல்லாருமே ஒற்றுமையாக அதை தடுக்கிறதுக்கு போராடணும்ல. அந்த வகையில் சைனாவுமே பிளானட்டரி டிஃபென்ஸில் ஒரு ஆளாக இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் ஒரு ஆபத்து வரும்போது இந்த விண்கலை தடுக்கிறதுக்கு நம்ம ஹேமர் ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நியூக்ளியர் பாம் ஐடியாவுமே சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டேரெக்டாக ஒரு விண்கலை அழிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணாமல் அந்த விண்கல் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த கேஸை வெளியேற்றி அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கூட நம்மளால அந்த கல்லோட அந்த திசையை மாற்றி அமைக்க முடியும். இன்னொரு பக்கம் அயான் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாம். அதன்படி அந்த கல்லை கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் பண்ணுற தாட்லேயுமே இருக்க தான் செய்கிறாங்க. இதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரானரியாக போன ஒரு ஐடியா கிராவிட்டி ட்ராக்கர். அதாவது அந்த கல்லோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை செஞ்சு அந்த கல்லுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டோன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரு கிராவிட்டி ட்ராக்கராக ஒர்க் பண்ணி இந்த பாதையிலேருந்து அந்த கல்லை திருப்பி இன்னொரு பாதைக்கு கொண்டு போக முடியும். ஸோ நம்மளால் அந்த கல்லை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதோடைய பாதையை மாற்றுறது தான் அட்டாக் பிளானவே இருக்குங்கிற மாதிரி தான் பிளானட்டரி டிஃபென்ஸுங்கிறது இப்போதைக்கு வேலை செஞ்சுட்ருக்கு. அதுக்கான அடித்தளத்தை போட்டு அதை நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க நாசா. ஸோ இதற்காக இப்படி ஒரு கால் வரும்போது நம்மளால் அதை திசை திருப்ப மட்டும்தான் முடியும். பட் இதையுமே நம்மளால் உடனே செய்ய முடியாதுங்க. ஏன்னா டைம் ஃப்ரேமுங்கிறது முக்கியம். எந்த அளவுக்கு அந்த கல் பூமிக்கு பக்கத்தில் வருதோ அந்தளவுக்கு அதோடைய அந்த கோன் ஆஃப் அன்சர்னிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த கல் நம்ம பூமியிலேருந்து ஒரு 6 to 7 years தாண்டி இருக்க அந்த சமயத்தில் தான் அட்டாக் பண்ணி ஆகணும். அதுலேயுமே நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணி அந்த 6 to 7 years ஏர்லியாக அட்டாக் பண்ணி தான் அதோடைய பாதையை மாற்றி அமைக்க முடியும்னா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிளானட்டரி டிஃபென்ஸில் உலக நாடுகள் ஏதோ ஒரு வகையில் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கற்களால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துங்கிறது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டு போயிட்டு தாங்க இருக்குது. அதில் குறைபாடே கிடையாது. பட் இந்த 2024 YR4 மூலிமா நம்ம பல உண்மைகளை கற்றுக்கிட்டோம். ஒன்று, எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எப்போனாச்சும் ஒரு கால் நம்ம பூமியை கடந்து போகலாம். அதே சமயத்தில் நம்ம பார்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வரதெல்லாம் குட்டி கற்கள் 1 kilometer மேலே இருக்கும்போது கண்டிப்பாக வச்சிடும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது உலக நாடுகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த கல் வரதுக்கு முன்னாடி இவங்க அவங்களுக்குள்ளேயே அச்சுக்கத்து செத்துருவாங்க போல், போர்னு. அந்த கல் என்னால் அவங்க கொல்ல முடியும்னு சொல்லி அவமானப்பட்டு போகுது பாருங்களேன். ஆனால் யாருமே 2024 YR4 அந்த கல்லை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இப்போதைக்கு இல்லை. பூமியை அது 2032 கடந்து போகும். அப்போ உங்ககிட்ட நல்ல டெலஸ்கோப் இருந்தா பார்க்கலாங்க. வெறும் கண்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி உங்களால் அதை ட்ராக் பண்ண முடியும். பார்க்கலாமா? This is Unside, signing off.